கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சித்தத்தை அல்லது தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவ சபைக்கு, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்களாயிருக்கிற தேவ சபைக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் அறிவீனர்களாய் இராதபடிக்கு, புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல புத்தி இல்லாதவர்களாய் இல்லாதபடி உங்கள் மேல் இருக்கிற தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றின அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து தியானித்தோம். இரண்டாவது பகுதியிலே உணர்ந்து கொண்ட தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் இருந்தா, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் நமக்கு வருகிறதான நஷ்டம் என்ன என்பதை குறித்தும் தேவனுடைய வசனத்தை தியானித்தோம். மூன்றாவதாக தேவ சித்தம் செய்கிறவர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்கிறானே ஆனால், ஒரு மனுஷி தேவ சித்தம் செய்கிறார்களே ஆனால் அவர்களுக்குள்ளாய் ஏற்படுகிற மாற்றம் என்ன என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே 2 காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். ஒன்று, தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிற ஒரு மனுஷன் மனுஷி பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அல்லது பாவங்களை விட்டு விலகுவார்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சுட்டி காண்பித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இரண்டாவதாக கடந்த வாரத்தில் தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிற ஒரு மனுஷன் மனுஷி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள்? வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு கவனமுடையவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை குறித்து சொன்னீங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாக்கு தத்தமானதை சுதந்தரிப்பதற்கு பொறுமை நமக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று. அந்த வாக்கு தத்தம் என்றால் என்ன என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு அவர்கள் கவனமுடையவர்களாயிருப்பார்கள். ஒருபோதும் நித்திய ஜீவனை இழந்து போகிறவர்களாய் அல்ல, நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறும்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி 2 காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். தேவ சித்தத்தை உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களுடைய மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிறதான மனிதன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். மனுஷி என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. நான் இப்படியாக சொல்கிறேன், அவர்களுக்கு அழிவில்லை. அவர்கள் அழிவை விட்டுவிட்டு அழியாமையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நிலைத்திருக்கிறவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை அழிவுக்குரிய எமோரியர்களிலிருந்து அழியாமையை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நானும் நீங்களும் அழிந்து விடக்கூடாது என்பதில் தேவன் மிகவும் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து
குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, அவர் சிந்தின விலையேற பெற்றது மாசற்றதுமாயிருக்கிற இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகையினாலே தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் அல்ல, அதன்படி நீங்கள் செய்கிறதான வேளையில நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுவீர்கள். பாவங்களை வெறுக்கிறவர்களாய் மாறுகிற நீங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கவனமுடையவர்களாய் இருக்கிற நீங்கள், மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம் என்ன? நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுவீர்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில எங்கே நிலைத்திருப்போமா? வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்கிறது எங்க நிலைத்திருப்போம்? அழியாமையை விட்டுவிட்டு அழிவை சுதந்தரிக்கிறவர்களாய் அல்ல, அழிவை விட்டுவிட்டு அழியாமையை சுதந்தரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே நிலைத்திருப்பார்கள் தெரியுமா? தேவனுடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பார்கள். பரிசுத்த பர்வதத்திலே, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதைதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப யார் பரலோக ராஜ்யம் ஆகிய தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னால், தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிற ஒரு சபையார் யாராயிருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷியாயிருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களாயிருந்தால் கூட, புறக்கணிக்கப்படுகிறவர்களாயிருந்தால் கூட, அவர்கள் தேவ சித்தம் நிறைவேற்றி வாழுகிறவர்களாயிருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்தும் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதத்தில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அழியாமையை சுதந்தரித்து நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தம் செய்து இந்த உலகத்தில் வாழும் போது எதில நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில, இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருப்பதற்கு, அழியாமையை சுதந்தரிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் எவைகளிலே நிலைத்திருப்பான்? வாசிக்கலாம். சீசருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் இந்த உலகத்திலே தேவ சித்தம் செய்து வாழுகிறதான நீங்கள் முதலாவதாக விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாக சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி சூழ்ந்து நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தொடங்கி இருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தொடங்கினதான தேவன் இந்த விசுவாசத்தை முடிப்பதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று யூதா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் சென்று சேர வேண்டுமே ஆனால் தேவன் உங்களுக்குள்ளாய் தொடங்கி இருக்கிற இந்த விசுவாசத்தை இழக்கிறவர்களாய் அல்ல, இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழுகிறதான வேளையில குறிப்பாக தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி நீங்கள் வாழுகிறவர்களாயிருந்தால் அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை கீழே தள்ளும்படிக்கு, உங்களுடைய விசுவாசம் என்கிறதான கப்பலை சேதப்படுத்தும்படிக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். வேதம் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் 2 தீமோத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிறதான வேளையில யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவன் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற விசுவாசத்தை உடைத்து போடும்படியாக, விசுவாச கப்பலை சேதப்படுத்தும்படியாக, அந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை இழந்து போகும்படியான ஒரு தருணத்தை உங்களுக்குள்ளாய் கொடுக்கும்படியாக சத்துரு பலவிதமான சோதனைகளை, பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான நிந்தைகளை, பலவிதமான அவமானங்களை, பலவிதமான நஷ்டங்களை, பலவிதமான பலவீனங்களை உபத்திரவம் என்கிற பெயரில் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாய் எல்லாம் எலியா என்கிறதான தேவனுடைய மனுஷன் சூரை செடியின் மூட்டிலே படுத்துக்கொண்டு எசபேலின் பட்டயத்தை பார்த்து, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சாவை விரும்பினதை போல நீங்கள் சாவை விரும்புகிறவர்களாய் அல்ல. அல்லேலூயா. உபத்திரவத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள்ளாய் தொடங்கி இருக்கிறதான இந்த விசுவாசத்தை அவர் முடிக்கும் வரையிலும் இந்த விசுவாசத்தை கொண்டு நான் அந்த உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உடையவர்களாக தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆதி சபையிலே உபத்திரவம் வந்தபோது அவர்கள் விசுவாசத்தை இழக்க நேரிட்டது. அங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சீசர்களுடைய மனசை திடப்படுத்துகிறார். உபத்திரவத்தை பார்த்து திடனற்று கிடந்ததான சீசர்களுடைய மனசை, தேவனுடைய பிள்ளைகளுடையதான மனசை திடப்படுத்திக்கிட்டு சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி. எதுக்காக தெரியுமா விசுவாசத்தில் நிலைத்திருக்க சொல்றாரு? இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருந்தீங்கன்னா தான் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். உபத்திரவத்தை ஜெயித்தாதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதற்காக விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி, உபத்திரவத்தின் வழியாக தான் அநேக உபத்திரவம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு தீரும் போது ஒன்னு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். உங்களுடைய கேள்வி இப்படியாக இருக்கலாம், ஆண்டவரே, நான் உம்மைதானே ஆராதிக்கிறேன், உம்மைதானே சேவிக்கிறேன், உமக்காக தானே வாழுகிறேன், ஏன் ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது என்கிற கேள்வி உங்களுக்குள்ளாய் எழும்பலாம். வேதம் சொல்கிறது, அநேக உபத்திரவங்கள் வரும். அந்த அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளால பிரவேசிக்க முடியும். அந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. அந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்திடக்கூடாது. உபத்திரவம் வர 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 விசுவாசத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக வேண்டும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இந்த விசுவாசம் தான்
தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆகையினாலே தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து தேவ சித்தம் செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், இந்த பூமியில நிலைத்திருக்கும் போது முதலாவது தேவன் உங்களுக்குள்ளால வச்சிருக்கிறதான அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை குறித்து அதே அப்போஸ்தலர் 14:9 சொல்கிறது, அது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். தேவன் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற விசுவாசம் இம்மைக்கேற்ற விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் ஏற்ற விசுவாசம். தேவன் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை இம்மைக்குரிய காரியங்களுக்காக தயவு செய்து செலவிடாதிருங்கள். இம்மைக்குரிய காரியங்களுக்காக அந்த விசுவாசத்தை செலவிட்டு அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்தாதிருங்கள். நீங்கள் அந்த விசுவாசத்தை கொண்டு மறுமைக்குரிய காரியங்களை, ஆத்தும ரட்சிப்பு என்கிறதான அந்த ரட்சிப்பு வரும் வரையிலும் அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களாக, அந்த விசுவாசத்தில் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. இல்லைன்னு சொல்றவன் முட்டாள். அநேக பேர் சொல்லுகிறார்கள், இயேசுன்னு சொல்லு, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு. அப்படி சொல்லிட்டேன்னா வேதத்தில் இருக்கிற அநேக வேத வசனங்கள் பொய்யா பெயரும். தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவத்தின் மூலம்தான் கர்த்தர் உன்னை பூரணனாக்க விரும்புகிறார். உபத்திரவத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்துதான் உன்னில் இருக்கிற களும்பை நீக்கி சுத்த பொன்னாய் மாற்றி தம்மோடு கூட சேர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்கிறது இந்த விசுவாசத்தை குறித்து 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்ற விசுவாசம். அது எந்த விசுவாசத்தை சொல்லுகிறது தெரியுமா? இம்மைக்கேற்ற விசுவாசத்தை அல்ல, மறுமைக்கேற்ற நித்திய ஜீவனுக்கேற்ற கர்த்தர் உனக்குள்ளாய் தொடங்கி இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை குறித்துதான் வேதம் சொல்கிறது. விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்க வேண்டும். அக்கினியாய் இருந்தாலும், சிங்கத்தின் கெபியாய் இருந்தாலும், பசியாய் இருந்தாலும், நிர்வாணமாய் இருந்தாலும், இந்த உலகத்தின் மேன்மை எதுவுமே இல்லாம போனாலும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய், இந்த தேவ பக்தி தான் விசுவாசம். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். உனக்கு துன்பத்தை தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் பங்கா வச்சிருக்கிறார். சொகுசு வாழ்க்கையே அல்ல, உனக்கு எல்லாம் தருவாரு. ஆனா கூடவே துன்பத்தையும் தருவார். அது உன்னுடைய சரீரத்திலா இருக்கலாம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலா இருக்கலாம், உன்னுடைய தொழிலா இருக்கலாம், உன்னுடைய வியாபாரத்திலா இருக்கலாம், உன்னுடைய வேலையிலா இருக்கலாம், உன்னுடைய உறவுகளுக்குள்ளா இருக்கலாம். ஏதோ ஒரு உபத்திரவம் மாறி 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 உன்னுடைய வாழ்க்கையை தாக்கி கொண்டுதான் இருக்கும். சாத்தான் உன்னை சும்மா விட மாட்டான். பேதுருவினுடைய விசுவாசத்தை இல்லாமற் போக பண்ணும்படி எப்படி யோசிக்கிறான்? கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல புடைப்பதற்கு எத்தனிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். அவன் கையில உன்னை ஒப்பு கொடுத்திருப்பேன்னா உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போயிருக்கும். ஒப்பு கொடுக்காத பிறவைக்க சொல்லிட்டான். அவர் யாரோ நான் யாரோ என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒப்பு கொடுக்காத போதே மறுதளித்தவன் ஒப்பு கொடுத்திருந்தால் என்ன செய்திருப்பான்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகி அவருடைய தேவ ராஜ்யத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து அதன்படி வாழுகிற நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், முதலாவது இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்குள்ளால வைத்திருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும்படி உடைக்கும்படி வருகிற எல்லாவற்றையும் அந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஜெயித்ததை போல, தானியேல் ஜெயித்ததை போல, எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் ஜெயித்ததை போல நீங்கள் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரவம் என்பதை குறித்து ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் ஒரு பொருட்டல்ல. அது உபத்திரவமாய் உங்களுக்கு தெரியவே செய்யாது. எப்ப கிறிஸ்துவுக்கு வெளியே வர்றீங்களோ அப்பதான் உபத்திரவங்கள் எல்லாம் பயங்கரமானவைகளாக உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருங்கள். அந்த உபத்திரவங்கள் சாதாரணமானவைகளாய் மாறிவிடும். கிறிஸ்துவுக்குள்ளால நீங்க இருந்து பார்க்கும்போது நான் சரியாக சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். மலைகள் கூட உங்களுக்கு பனியாய் தெரியும். ஆனா கிறிஸ்துவை விட்டு வெளியே வந்துகிட்டு பார்க்கும்போது
பனிகள் கூட உங்களுக்கு மலைகளாய் தெரியும். அதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளால இருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து பார்க்கும்போது மலைகள் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சாதாரணமானவைகளாய் தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்கு வெளியே வந்து விசுவாசத்தை விட்டுக்கிட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரியவைகளாய் தெரியும். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறலாம். ஆகையினாலே முதலாவதாக கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் தொடங்கி இருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது தேவன் உங்களுக்குள்ளாய் ஆரம்பித்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற நீங்கள், இரண்டாவதாக தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து தேவ சித்தத்தின்படி வாழுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு செடியிலே கொடி எப்படி நிலைத்திருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு விட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவ சித்தம் செய்கிறவன் எவனும் எவளும் கிறிஸ்துவை விட்டு விட்டு ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அவரை அல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தின்படி வாழுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை உணர்ந்தும் தேவ சித்தத்தின்படி வாழாதவர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் அல்ல, தனித்து செயல்படுகிறவர்களாய் இருப்பார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்னை தனித்திருப்பதற்கு விடுவதில் என்னுடைய சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவ சித்தம் என்னதென்று உணர்ந்து அதன்படி செய்து தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் இரண்டாவது இந்த உலகத்தில் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவனாய் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவளாய் மாற வேண்டும். நீ நிலைச்சிருந்தா மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுக்க முடியும். கனிகள் என்றால் என்ன? தேவன் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள், புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதைதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொட்டுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் நினைத்திருந்தால் மட்டும்தான் தேவன் விரும்புகிற சுபாவங்களாக உங்களுடைய சுபாவங்கள் மாறும். அல்லேலூயா. திராட்சை செடியோடு கூட அதனுடைய கொடி நிலைத்திருந்தால் மட்டும்தான் திராட்சை பழங்களை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கொடி இப்படி நினைச்சிடக்கூடாது, நான் நிறைய பழங்களை கொடுக்கிறேன், எதுக்கு இந்த செடியோடு கூட நிலைத்திருக்க வேண்டும், நான் தனித்து கனி கொடுக்கிறேன்னு சொன்னா அது காய்ந்து அக்னியிலே போடப்படும். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை நித்திய ஜீவனையும் மகிமையான பரலோகத்தையும் இழக்கிறதா இருக்கும். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழுவாயானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் இழக்கிறவனாய் மாறிவிடுவாய். ஆகையினால தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீ புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மட்டுமே தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். அது யாரால முடியும்னா தேவ சித்தத்தின்படி வாழுகிறவர்களால மட்டும்தான் முடியும். எல்லாரும் சொல்லலாம், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறாருன்னு. ஆனா இயேசு கூட இருக்கணும்னா நீ தேவ சித்தம் செய்யணும். நீ விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அவர் விலகி விடுவார். சவுல பாருங்க, பிரமாணத்தை மீறினான், கர்த்தர் விலகி விட்டார். சிம்சோனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நசரேய பிரமாணம். அதை அவன் மீறினான்,
கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் சபை பிரமாணத்தை விட்டு விலகினது, கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விட்டார். அவர்களோடு கூட சேர்ந்திருக்க வேண்டிய ஆண்டவர் விலகி நிற்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்க பாருங்க, நீங்க நினைக்கலாம் கிருபை என்று சொல்லி, இல்லை. நீங்கள் பிரமாணத்தின்படி வாழாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி வாழுகிறவர்களாயிருந்தால், நீங்கள் செடியாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படாதவர்களாயிருந்தால், அதில் நிலைத்திருந்து வாழுகிறவர்களாய் இல்லாமல் இருந்தால், நீங்கள் நிச்சயமா கனி கொடுக்க முடியாது. தேவராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். கர்த்தர் உங்களை விட்டுருவார். நானும் இயேசுவும் சொல்லிக்கிடலாம், ஆனா நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோமா என்கிறது தான் ரொம்ப கேள்வி. எப்படியும் இருந்தால் இயேசு உங்களோடு கூட இருக்க மாட்டார். இப்படி இருந்தால் தான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது புதிதாக்கப்பட்டதான அனுபவம் எப்படி இருக்குமா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழையதை களைந்து போடாதது வரைக்கும் புதியது உங்ககிட்ட இணைஞ்சிருக்காது. பழையது என்ன? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை, இச்சை, முரட்டாட்டம், இப்படிப்பட்ட எல்லா சுபாவங்களையும், அதை தான் வேதம் சொல்கிறது, மாமிசத்தின் கிரியை, மாமிசத்தின் சிந்தை என்றெல்லாம் சொல்லுகிறது. நீங்கள் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் மாற வேண்டும். ஆவியின் கிரியை நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். தேவன் விரும்புகிற புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறவர்களாய் வாழ்ந்தால் மட்டுமே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது ஆனந்தம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது எத்தனை பாக்கியம் சொல்லலாமே தவிர அங்க சேர்ந்திருக்க முடியாது. இரண்டாவதாக நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தாதான் மகிமையின் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். தேவ சித்தம் செய்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியும். ஒன்று, இயேசு தொடங்கி இருக்கிற விசுவாசத்தை அவர் முடிக்கும் வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா உபத்திரவங்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாயிருங்கள். உபத்திரவத்தை பார்த்து விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். இரண்டு, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். புதிதாக்கப்பட்டவர்களாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் தொடங்கி இருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற நீங்கள், இரண்டாவதாக உங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்த கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற நீங்கள், மூன்றாவது நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் எனக்குள்ளால இருக்குன்னு சொல்லி உபதேசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசம் எனக்குள்ளால இருக்குன்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டுவிடக்கூடாது. விசுவாசம் எனக்குள்ளால இருக்குன்னு சொல்லி எதை விட்டுவிடக்கூடாது? அவருடைய வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. தேவ சித்தம் செய்யறதுனால என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையின் படி வாழுகிறது. அவருடைய வார்த்தையின் படி வாழுகிற வாழ்க்கை தான் தேவ சித்தம் செய்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு சொல்றதை விட்டுக்கிட்டு நீங்க வாழ்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ சித்தம் என்னது என்பதை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்படி வாஞ்சிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் அவருடையதான உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து அங்கீகரிக்கிற வாழ்க்கை அல்ல. இந்த வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீ வாழ வேண்டிய உபதேசங்கள் மலிந்து கிடக்கின்றன. நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களுக்கு உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவென்று சொல்லி நடக்க வேண்டிய வழியை குறித்து கர்த்தர் உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபதேசத்தை ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டு
விடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த உபதேசத்தை கேட்கிறதான நீங்கள், நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு செவியாய் கேட்கிறவர்களாய் அல்ல, இரண்டு செவியாகவும் கேட்க வேண்டும். ஒன்லி இன்புட் மட்டும்தான் இருக்கணும், அவுட்புட் இருக்கக்கூடாது. அது வலது செவியில கேட்டு இடது செவி வழியாக வெளியே போயிடாதபடிக்கு நான் இப்படி சொல்றேன், வலது செவி வழியாகவும் இடது செவி வழியாகவும் கேட்டு உங்களுடைய இருதயமாகிய கற்பலகையிலே அதை பதித்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய இருதயமாகிய கற்பலகையிலே அதை பதித்து வைத்து அந்த உபதேசத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேரான வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு நண்பர் இப்படியாக சொன்னார். அவர் குறித்த காலத்திலே மனம் திரும்பினார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த பூமியில ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருந்ததான ஒரு மனிதன். நன்றாய் கவனியுங்கள், அவர் உயர்ந்த அந்தஸ்துல இருந்தவர்கள். ஆகையினால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு உண்டு. அவர் உலகத்திலே வாழுகிறதான வேளையில எல்லா வேளைகளிலும் கேளிகை ஸ்தலங்களிலும் பெரிய பெரிய பார்ட்டியிலேயும் இருப்பார். இப்பொழுது மனம் திரும்பி விட்டார், ரட்சிக்கப்பட்டு விட்டார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி உண்டாயிற்று. பல வருடங்கள் கழித்து அவர் தன்னுடைய தொழில் மூலமாக சொல்லுகிறதான வேளையில தன்னுடைய பழைய ஒரு பாலிய நண்பனை சந்தித்து விட்டார். அந்த நண்பனை பார்த்த உடனே இவருக்கும் சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்கிறோம், அந்த நண்பன் அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போயிருக்கிறார். அவருடைய வீடுக்குள்ளால போயாச்சனால இவருக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் போய் ஆவியில பயங்கரமான ஒரு துக்கம் உருவாகி இருக்கிறது. இவருக்கு என்னன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்த உடனே இந்த நண்பன் சொல்லி இருக்கிறார், வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மாடிக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். அங்க மாடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பெரிய மதுபான ரூமை உருவாக்கி வைத்திருந்தார். விதவிதமான மதுபானங்கள் வீட்டுக்குள்ளாலேயே ஒரு வெளியே ஒரு பார் பார்க்கிறது போல இருக்கு. பேசிக்கொண்டே அந்த நண்பர் போனார், பாட்டில எடுத்தாரு, 2 கப்பை எடுத்து வச்சாரு, ஊத்த ஆரம்பித்தார். இவர் சொன்னார், எனக்கு வேண்டாம். அவர் சொன்னார், ஏன் உனக்கு என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சா, நீ எப்படி இருந்தாலும் இப்ப இதை வேண்டான்னு சொல்ற, இது அயல் நாட்டு சரக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கேன் தெரியுமா, இதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா உனக்கு, எதையோ சொன்னார். 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடினார். இந்த மனிதனுக்குள்ளாய் தேவனுடைய வசனம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. கூடவே அவருக்குள்ளாய் ஒரு எண்ணம், வரக்கூடாத இடத்திலே வந்திருக்கிறோம், தேவ நடத்துதல் இல்லாமல் வரக்கூடாத இடத்திலே வந்திருக்கிறோம். அந்த மனிதன் கடைசியாக சொன்னாரு, நீ இப்ப இதுல பங்கெடுக்கலைன்னா நான் உங்ககிட்ட இனி பேசவே மாட்டேன். இந்த மனிதன் சொன்னாரா, நீ பேசுறது எனக்கு முக்கியம் இல்லை, நீ பேசுறத நான் கேட்டுட்டேன்னா என்கிட்ட இன்னொருவர் பேசாமல் இருந்து விடுவார். நீ பேசாம இருந்த இத்தனை வருடமாக நீயும் நானும் பிரிந்திருந்திருக்கிறோம். இத்தனை வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் பார்த்திருக்கிறோம். எனக்கு ஒரு இழப்பும் இல்லை. ஆனால் அவர் பேசாம இருந்துட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும் என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு வேக வேகமாய் வெளியேறி விட்டாராம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் தேவ சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்யும் போது, தேவ சித்தத்திற்கு விரோதமான இடங்களுக்கு உங்களுடைய கால்கள் தீவிரிக்கும் போது தடை பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த தடையை உணர்ந்து கொள்ளாம தான் அநேக வேளையில நம்ம சத்தியத்தை வாங்குகிறவர்களாய் அல்ல, அறிந்திருக்கிற சத்தியத்தை விற்கிறவர்களாய் மாறிவிட்டோம். இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக, மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக, உறவுகளை பிரியப்படுத்தும்படியாக, நண்பர் கூட்டங்களை பிரியப்படுத்தும்படியாக சத்தியத்தை வாங்க வேண்டியதான நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தின்படி வாழ்ந்து அங்கே தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் அதிலே நிலைத்திராதபடி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து மனுஷர்களை பிரியப்படுத்தி சத்தியத்தை விட்டு விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 2 யோவான் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே கேட்டும் அறிந்தும் இருக்கிற உபதேசத்திலே நிலைத்திருக்காமல் மீறி நடக்கிறவன் எவனும், கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் எவளும் தேவனை உடையவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்கிற வசனத்தின்படி வாழலைன்னா, நான் சொன்னது போல ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடுற ஆளா இருந்தா, 2 காது வழியும் கேட்டு இருதயமாகிய கற்பலகையில பதிச்சு அதன்படி வாழாத ஆளா இருந்தா, வேதம் சொல்கிறது நீ கிறிஸ்துவை உடையவன் அல்ல.
அந்த உபதேசத்துல எந்த அளவுக்கு நிலைச்சிருந்து அந்த வசனத்தின்படி வாழுகிறாயோ அந்த அளவிற்கு தான் நீ கிறிஸ்துவனுடையவன். நம்ம பாடினமே, நான் நின்றே தெய்வம் நீ என்றே சொந்தம், நான் உந்தன் தேவன் நீ எந்தன் சொந்தம் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுவார். நீ எந்த அளவிற்கு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ தேவனுடைய பிரியமானவனாயிருந்து தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ முடியும். நீ தேவ சித்தத்தின்படி வாழாதவளாய் இருந்தால் மனுஷனை பிரியப்படுத்துவ உபதேசத்தை விட்டு விடுவாய். வேதம் சொல்கிறது, அதை விற்காதே வாங்கு என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வாங்குகிறவர்களை அல்ல, விற்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். வசனம் தான் முக்கியம். வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் முக்கியம். கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய வசனத்துக்குள்ளாலதான் அடங்கி இருக்கு. இதை விட்டுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கை அல்ல. மூணாவது, உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். நீ நிலைச்சிருந்தாதான் நீங்க யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். இல்லைன்னா கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. இந்த காலை வேளையில கேட்கிற, தேவர் சித்தம் என்னதென்று உணர்ந்த நீங்க அதன்படி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சித்தத்தை நிறைவேற்றி பிழைத்து கொண்டிருக்கிறீர்களா? பிழைத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஏன் உபதேசத்தை கை கொள்ளாமல் வாழுகிறீர்கள்? ஆண்டவர் விட்டு விலக சொன்ன காரியங்களை ஏன் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் கை கொள்ள சொன்ன காரியங்களை ஏன் விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனை மட்டும் பிரியப்படுத்தி வாழ வேண்டிய நீங்கள் இந்த உலகத்தையும் உறவுகளையும் பிரியப்படுத்தி ஏன் வாழுகிறீர்கள்? உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்களுக்கு நீங்கள் ஏன் துணை போகிறீர்கள்? யோசபாத் துன்மார்க்கனுக்கு துணை நின்றதை போல நீங்களும் ஏன் உபதேசத்தை கேட்டும் அறிந்தும் அதன்படி வாழாதவர்களோடு கூட நீங்கள் ஒத்து போகிறீர்கள்? முடியாது தானே. நானும் கற்றும் அறிந்தும் இருக்கிற உபதேசத்திற்கு எதிரையாக ஒருவன் வாழும் போது அவனோடு கூட எப்படி என்னுடைய இருதயம் ஒத்து போகும்? உபதேசம் இன்னதென்று தெரியாதவனை உபதேசத்திற்குள்ளாய் கொண்டு வருவதற்கு நான் ஆயத்தமாகலாம். அறிந்தும் துணிகரம் கொண்டு அவைகளை விற்று கொண்டு நடக்கிறவனோடு கூட என்னுடைய இருதயம் எப்படி ஒத்து போகும்? அப்படி ஒத்து போயிற்றே ஆனால் நான் தேவ சித்தம் நிறைவேற்றி வாழுகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி தேவ சித்தத்தை அவமாக்குறவனாயிருந்தால் பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நான் எப்படி போக முடியும்? யோசிங்க கொஞ்சம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய உபதேசம் நம்மை சுத்தமாக்குகிறது. எதுக்காக இந்த உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும்? இந்த உபதேசம் தான் உங்களை சுத்தமாக்கி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றி அவருடைய வருகையில அவரோடு கூட சேர்க்கிறது. வசனத்தை விட்டுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்ன சேர்க்காது. வசனத்தை விட்டு விட்டு வாழ்கிற வாழ்க்கை தேவ சித்தம் செய்கிறவன் என்று சொல்லி உன்னை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் கடந்த நாளில் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு மனிதனாக வந்த போது கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தான் வாழ்ந்தார். அவர் சுயமாய் செய்யவில்லை, சுயமாய் செயல்படவில்லை. வேதம் சொல்கிற சுயமா பேசக்கூட இல்லை. அவருடைய பேச்சில் கூட என்ன இருந்துச்சு? தேவ சித்தம் இருந்தது. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த உலகத்துல எப்படியும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அது இல்லது ஏதோ கடமைக்காக ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் என்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக ஒரு சபையில் அங்கமாயிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அல்லது ஒரு ஆவிக்குரிய சபையில் போறதுனால சில நன்மைகள் எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக நான் போறேன்னு நினைக்காதீங்க. மாறாக உன்னுடைய இலக்கு பந்தய பொருளாகிய பரலோகத்திற்குரியதாக இருக்கட்டும். உன்னுடைய கண்கள் அந்த பந்தய பொருளின் மேல் நோக்கமாக இருக்கட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என்னுடைய உபதேசத்தை விடாதிருங்கள், அவைகளில் நிலைத்திருங்கள். அப்பொழுது பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சென்று சேர்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, தேவன் தந்ததான ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து உபத்திரவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்கள். 2, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தும் உயிரோடு கூட எழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாய், அதாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியையை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுங்கள். அவரிலே நிலைத்திருங்கள். 3, அவருடைய வார்த்தையாகிய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்து உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறவர்களாயிருங்கள். நீங்கள் தான் தேவ சித்தம் செய்கிறவர்கள். கண்களை மூட்டுவோம். தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு வாஞ்சை உடையவர்களாயிருப்பார்கள். அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் என்று சொன்னேன். 3வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நிலைத்திருப்பார்கள். எதிலே? ஆண்டாண்டு காலம்
அழியாமையை சுதந்தரித்து தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்திருப்பார்கள். அங்கே நிலைத்திருக்க வேண்டுமேயானால் பூமியிலே அவர்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். பூமியிலே அவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாயிருந்தால் ஒன்று, ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்கள். தேவன் முட்டிக்கும் வரையிலும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வார்கள். 2, கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அவர் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை, அதாவது கிரியைகளை வெளிப்படுத்தி புதிதாக்கப்பட்ட மனுஷனாய், புதிதாக்கப்பட்ட மனுஷியாய், பழைய மனுஷனை அவனுடைய சுபாவங்களை அழிந்துவிட்டு கிறிஸ்துவை தரித்து வாழுவார்கள். 3, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்பார்கள். அவருடைய வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேரான வழிகளிலே நடக்கிறவர்களாய், யார் அவர்களை இடறச் செய்கிறவர்கள் வந்தாலும் அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, உபதேசத்தை மீறி நடக்கிறவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய பிள்ளையே ஊக்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, அவர்களை விட்டு விலகுவார்கள். இந்த உபதேசத்தில் மீறி நடந்தேன்னா தேவ சாயலை இழந்துடுவேன். இந்த உபதேசம் தான் உன்னை சுத்திகரித்து தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றி பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போகும். வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை மறுபடியும் நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்திற்கு தூரமானது, தூரமானது, தூரமானது. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தது. இந்த காலை வேளையில் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்புக்கொடு. ஆண்டவர் விரும்புகிறபடி சுத்தத்தை உணர்ந்து கொண்டவனாய் அல்ல, சுத்தத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறபடி. ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. உம்முடைய சுத்தத்தின் படி வாழ எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க.